மத்தேயு எழுதின சுவிசேஷம் வேதத்தை திருப்பி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமா, என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே கத்தாவேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளெல்லாம் அதில் பிரவேசிக்க மாட்டாங்க. அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்போது முடியும் என்று யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னா ஒருவருக்கும் சொல்ல தெரியாது, ஒருவருக்கும் சொல்ல தெரியாது. அதனால தான் டாக்டர் பில்லி கிரஹாம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும்போது இன்று தான் என்னுடைய வாழ்வின் கடைசி நாள் என்பது போல கருதி தன்னைத்தானே பரிசுத்தமாய் காத்து கொண்டு, கர்த்தாவே இன்றைக்கு நீர் வருவீரானால் அல்லது இன்றைக்கு என்னை எடுத்துக்கொள்வீரானால் உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும் என்ற ஒரு வெளிப்பாடோடு ஒவ்வொரு நாளும் வாழணும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த நாட்களில் பரவலாக நான் போகிற இடங்களிலெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறேன். சபைகளில் பரலோக ராஜ்யத்தை குறித்த போதனைகள், இந்த பூமியில் நம்ம நித்திய காலமாக ஒருத்தர் வாழ போக முடியாது, வாழவும் முடியாது, வாழ போகிறதும் இல்லை. ஒரு நாள் நம்முடைய ஓட்ட முடியும், அல்லது கர்த்தராகிய இயேசு வருவார். இது ரெண்டில் ஒன்று சம்பவிக்கும். இதை பற்றிய போதனைகள் இன்றைக்கு மிக 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 குறைந்து போய்விட்டது கர்த்தருடைய பிள்ளைகளே. அதற்கு மாறாக பொருளாதாரம், ஆசீர்வாதம், நீ சந்தோஷமாக இருப்பா, உன் காரியெல்லாம் வாய்க்கும், இப்படி சொல்லக்கூடிய காரியங்கள், பிரசங்கங்கள் நமக்கு தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை. ஆனால் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கமும் முக்கியம். ஒரு பக்கம் பளபளபளான்னு இருக்குது, இன்னொரு பக்கம் தேய்ந்து போய் இருக்குன்றா அந்த நாணயத்துக்கு பேர் செல்லா காசு. ஒரு பக்கம் பொருளாதார ஆசீர்வாதம், விசுவாச ஜீவியம், விசுவாசத்தில் அற்புதங்களை காண்றேன், ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங், கிரேஸ் காஸ்பல், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் மறுபக்கம் இன்று நான் மரிப்பேன் என்றால் என் நித்தியத்தை நான் எங்கே கழிப்பேன் என்கின்ற ஒரு 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 பயங்கரமான ஒரு சவால் நிறைந்த ஒரு வார்த்தையை ஒவ்வொரு விசுவாசிகளும் மறக்கக்கூடாது, ஒவ்வொரு விசுவாசிகளும் மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் நான் கண்ட, நான் பார்த்த மூத்த பிரசங்கிமார்கள் அந்த நாட்களில் ஒவ்வொரு பிரசங்கத்தின் முடிவில், இயேசுவே இன்றைக்கு என் ஓட்டம் முடியுமானால் அது ஜெயமாய் முடியணும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கு இயேசு வருவாரானால் ஆர் யூ ரெடி, நீ அவரை சந்திக்க ஆயத்தமா என்று ஒரு கேள்வியை கேட்டு தான் அந்த பிரசங்கத்தை, அந்த கன்வென்ஷனை முடிப்பாங்க. இப்போ அந்த சத்தமெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது. அப்படிப்பட்ட சத்தத்தை எழுப்புகிற பிரசங்கிமார்களை காண கிடைக்கல. அதனால தான் என் உள்ளத்தில் ரொம்ப ஆதங்கம். பரலோக, ஏன்னா இந்த பூமியில் பாருங்கள், இப்போ நீங்கள் எதுக்கு டெய்லி பிரசங்கம் நீங்கள் கேட்கணும்? எதுக்கு வாரம் நைட் ப்ரேயரில் உட்காந்து மல்லு கட்டணும்? உலக பிரகாரமாக நல்லா சம்பாரித்து உல்லாசமாக வாழ்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட வேண்டியதானே? மரித்த பிறகு யார் எங்கே போகிறான்னு யாருக்கு சார் தெரியும் அப்படின்னு உலக மக்கள் சொல்கிறது மாதிரி போயிட வேண்டியதானே? சர்ச்சுக்கு போகிறோம், ஊழியத்துக்கு போகிறோம், மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம், நம்முடைய ஆத்துமாவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் எதுக்கு? கர்த்தர் உண்டாக்கி வைத்திருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு, அந்த கர்த்தருடைய அந்த அந்த நிலையான அஸ்திபாரம் கொண்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பங்கடையணும். ஆமே, நான் மரித்த உடனே இளைப்பாறுதல் ஸ்தலத்துக்கு போய் நான் இளைப்பாறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை
பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு குட்டி பிரசங்கத்தை பேச விரும்புகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்ன முதல் வசனம், அதாவது பரலோக ராஜ்யத்தின் ஓமையை குறித்து சொன்ன 25:1 படிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அதாவது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். மணவாளன், மணவாட்டி, கர்த்தருடைய பிள்ளைகளை, மணவாட்டி சபை, மணவாளன் இயேசு கிறிஸ்து. அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து வருகையை மணவாட்டியாகிய சபை எதிர்கொண்டு போகணும். அதுதான் கான்செப்ட். அப்போ சபை மணவாட்டி. சபைனா யாரு? நீங்களும் நானும் தான் சபை. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நித்திய காலமாக 110 வருஷம் வாழுவேன், 150 வருஷம் வாழுவேன். வாழுங்க, ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு நாள் வாழ்க்கையின் முடிவு வரும். ஒரு நாள் முடிவு வரும். அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கணும்ல. இல்லை, நான் சர்ச்சுக்கு போனேன், காணிக்கை கொடுத்தேன், தசமபாகம் கொடுத்தேன், சரியா, நான் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்தேன். இங்கே பாருங்க, எவ்வளவு கோடிகளை நீங்களும் நானும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்குறோமோ அதெல்லாம் திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். ஏன்னா என் ஆண்டவராக இயேசு ஒருவருக்கும் கடனாளியாக இருக்க மாட்டார். பணம் கொடுத்து பரலோகத்துக்கு போக முடியாது. புரியுதா? லஞ்சம் கொடுத்து வாங்கிறது மாதிரி பணம் கொடுத்து பரலோகத்துக்கு யாரும் போக முடியாது. அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். இந்த 10 பேர் கர்த்தருடைய பிள்ளைகளே மணவாளன் வந்துருவார்னு காத்திருந்தார்கள். ஆக்சுவலி யூத திருமணம் பெண் வீட்டில் நடக்கும். யூத கல்யாணம் பெண் வீட்டில் நடக்கும். அதை சம்பந்தப்படுத்தி தான் ஏசப்பா இந்த ஓமையே சொல்கிறாரு. 3 நாள் நடத்துவாங்களாம் கல்யாணம். பெண் வீட்டில், மாப்பிள்ளை வீட்டில் நடக்காது. நம்முடைய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் மாப்பிள்ளை வீட்டில் நடத்துவாங்க, சில மாவட்டங்களில் பெண் வீட்டில் தான் நடத்துவாங்க. அப்போ இங்கே யூத முறைப்படி பெண் வீட்டில் தான் 3 நாள் கல்யாணம் நடத்துவாங்க. கல்யாணத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு மாப்பிள்ளை மணவாட்டி ஆகிய தன்னுடைய ஒய்ஃபை அவர் கூட்டிக்கிட்டு வரும்போது மணவாளன் வீட்டில், மாப்பிள்ளை வீட்டில் குறிக்கப்பட்ட கன்னிகைகள் விளக்குகளை ஏந்தி கொண்டு நிற்பார்கள். அது ஒரு ஆயத்தத்திற்கு அடையாளம். விளக்குகளை ஏந்தி கொண்டு நிற்பார்கள். மணவாளன் வரும்போது மணவாளனோடு கூட அவங்க வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பாங்க. இதுதான் அவங்களுடைய கலாச்சாரம். சரியா? இப்போது நான் 10 மணிக்கு வருவேன், 11:30 மணிக்கு வருவேன், சாயங்காலம் 5 மணிக்கு வருவேன், 7 மணிக்கு வருவேன்ற அந்த தகவல் பரிமாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் இல்லாத ஒரு காலம், அந்த கம்யூனிகேஷனே இல்லாத ஒரு காலம். அப்போது அதனால் இந்த இந்த 10 கன்னிகைகள் என்ன செய்வாங்களாம், எப்போ மணவாள் கல்யாணம் மத்தியானம் வரலாம், சாயந்தரம் வரலாம், நைட்டில் வரலாம், எப்போ வரும்போது நம்ம அப் டு டேட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணி நீட்டாக நிற்கணும், மணவாளன் வரும்போது கைவிடப்பட்டுறக்கூடாது அப்படின்ட்டே இருப்பாங்களாம். அப்படி காத்து 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 கிடந்து தான் 10 பேரும் டயர்டாக போய் தூங்கிட்டாங்க. 10 பேரும் டயர்டாக போய் தூங்கிட்டாங்க. பைபிளில் படிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள். யார் புத்தி உள்ளவர்கள்? 3ஆம் வசனத்தை படிக்கும்போது, புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டி எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கொண்டு போகவில்லை. புத்தி இல்லாதவங்க. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட ஒரு பாத்திரத்தில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை எக்ஸ்ட்ரா பாத்திரத்தில் எண்ணெயை கொண்டு போகிறாங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் அழகாக உடுத்திக்கிட்டு ஆமென் அல்லேலூயா தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கையில் எண்ணெய் இல்லை. கையில் எண்ணெய் இல்லை,
எண்ணெய் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாளன் வர தாமதித்த போது, 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம். மணவாளன் வர தாமதித்த போது மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். அந்த மணவாளன் எப்போ வருவார் தெரியாது. இன்னைக்கும் சபை தூங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு கூட்ட சபை இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது. சபை தூங்கி கொண்டிருக்கிறது. சபையே இன்றைக்கு வருகையை குறித்த ஒரு புரிதல் இல்லை. ஞாயிற்றுக்கிழமைகளில் வருகையை குறித்து பிரசங்கங்கள் கிடையாது. 5 ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன், கர்த்தர் உனக்கு இதை தருவார் என்று சொல்ல ஜனங்கள்லாம் ஆமேன் என்று ஆமோதிக்க, கர்த்தர் உனக்கு வீட்டை கொடுப்பார் ஆமேன் என்று ஆமோதிக்க, கடைசியில் வாடகைக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட ஒரு சூழ்நிலை. இந்த நாட்களில் நான் பாரத்தோடு சொல்கிறேன், மணவாளன் வர தாமதித்த போது அந்த எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைஞ்சு தூங்கிட்டாங்க. இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. மணவாளன் இயேசு வர தாமதிக்கிறார். இப்போ அவர் ஏன்பா ஆண்டவர், ஏன்பா லேட்டாக வரீங்க, சீக்கிரமாக வந்துட மாட்டீங்களாப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் தாமதிக்கிறார்னு சிலர் சொல்லுகிறபடி என்று வருகை குறித்து நான் தாமதமாக இராமல் எல்லாரும் அனந்திருமுன்னு என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார்னு பைபிளில் சொல்லுது. அப்போது மணவாளன் வர தாமதிக்கும் போது தான் அங்கே என்ன நடக்குது? நித்திரை மயக்கம். இன்னைக்கு நிறைய சபை நித்திரை மயக்கத்தில் இருக்குது. நைட் ப்ரேயர்ஸ் கிடையாது, ஈவினிங் மீட்டிங்ஸ் கிடையாது, எழுப்புதல் ஜபங்கள் கிடையாது. அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சண்டை போட்டு ஆராதனை நடத்திட்டு போய் அநேக சபைகள் இன்றைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. அப்போ பாரத்தோடு நான் இந்த நேரத்தில் பேசுகிறேன். அதாவது மணவாளன் வர தாமதித்த போது எல்லாரும் தூங்கிட்டாங்க. 6வது வசனத்தை படிப்போமா? 6வது வசனத்தை. நடுராத்திரியில இதோ மணவாளன் வருகிறார். மணவாளன் வருகிறதுக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறாரு. அதுதான் நடுராத்திரியில எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற ஒரு சத்தம் கேட்டது. எத்தனை பேர் காதில் கேட்டது? 10 பேர் காதிலையும் விழுந்தது. ஏன்னா எல்லாம் சப்கான்ஷியஸில் தூங்கலை, உண்மையால் ரியலாகவே தூங்கலை. நித்திரை மயக்கம். காத்து தூங்கிட்டாங்க. மிட் நைட் ஆகிப்போச்சு. நம்ம ஆட்கள் கூட நைட் ப்ரேயரில் 11 மணி வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க, 11:30 வரைக்கும் தாக்கு பிடிப்பாங்க. 12 தாங்க அந்த பிரசங்கத்தின் கடைசி பாயிண்ட் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கிறது. ஆனால் மற்ற நேரத்தில் கல்யாண வீடுகளில் பாருங்கள், மற்ற வேலை ஸ்தலத்தில் பாருங்கள், ட்ராவல் பண்ணும்போது பாருங்கள், தூங்காமல் கர்த்தருடைய பிள்ளைகளை நடுராத்திரியில் மணவாளன் வருகிறார் என்ற செய்தி கேட்ட உடனே புறப்படுங்கள் சத்தம் கேட்டபோது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை எல்லாரும் எழும்பி மடன்னு தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்போ தான் கீழே உள்ள வசனங்களில் படிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளே அவர்கள் சொல்லுகிறார், புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி கொஞ்சம் என்ன கொடுங்க, எங்களுடைய விளக்குகள் அணைந்து போகிறது, எங்கள் தீவெட்டிகள் அணைகிறது, அவர் லேம்ப்ஸ் ஆர் கோயிங் அவுட். நல்லா கவனிக்கணும், மணவாளன் வரும்போது உங்கள் தீவெட்டியும் என் தீவெட்டியும் எரியணும், அல்லது என் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் என் தீவெட்டி எரியணும். புரியுதா? ஒன்று என் வாழ்க்கையின் முடிவு கடைசி அந்த ஜீவன் போகிற வரைக்கும் என் தீவெட்டி எரியணும். அல்லாவிட்டால் மணவாளன் வருகிறார்னு வைங்க, என் தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். செய்தி கேட்குறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. மணவாளன் வரும்போது என் தீவெட்டி எரியணும், அல்லது என் ஜீவன் போகும்போது என் தீவெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை புத்தி இல்லாத பிரதியுத்தரமாக 9ஆம் வசனம் படிங்க. அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அந்த நேரத்தில் கூட கடைக்காரன் திறந்து வச்சிருப்பான் போல இருக்கு. அவனுக்கு தெரியாது ஆண்டவராக இயேசு எப்போ வருவார்னு. அவன் வழக்கமான பிஸ்னஸ் சென்டரில் திறக்கிற மாதிரி திறந்து வச்சிருப்பான் போல கடை. அதனால அவங்க சொல்கிறாங்க, விற்கிறவங்ககிட்ட என்ன சேல்ஸ் பண்ணுற ஆள்கிட்ட போய் என்ன வாங்கிட்டு வாங்கப்பான்னு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்க போன நேரத்தில் அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளை 11ஆம் வசனத்தை படிங்க, ஜெபம் பண்ண போகிறோம். பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆமாம், கடையில் போய் எண்ணெயெல்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு வந்து, ஆண்டவரே
எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கும் ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கும் திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்கள் அறியேன் என்று வாசிங்க 12ஆம் வசனம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 12ஆம் வசனம். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து ஊழியம் செஞ்சு அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்பி வொர்ஷிப் டீம்ல இருந்து வொர்ஷிப் பண்ணி பாட்டு பாடி ஆராதனை பண்ணி ஜெபம் நடத்தி என்னை எப்படி நீங்க அறியவில்லை? எப்படி சொல்வீங்க ஆண்டவரே? நாங்கள் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணோம், இங்கே நின்று பாட்டு பாடினோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லிட்டாரு. வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் உங்களை அறியேன். காரணம், மணவாளன் வருகிற நேரம் பார்த்து உங்களுடைய தீவெட்டி எரியாமல் அணைந்து கருகி போய்விட்டது. அப்போ இந்த நாட்களில் நான் அன்போடு கூட ஜேஎம்எம் ப்ரேயர் வாரியர்ஸ், ஜேஎம்எம் யூடியூப் ஃபேமிலிஸ் ஒன்று சொல்கிறேன். எப்போதும் கர்த்தருடைய வருகை குறித்து விசுவாசிங்க. எப்பொழுதும் ஆண்டவரே, ஒருவேளை என் ஜீவன் எப்படியாகிலும் ஒரு நாள் இந்த உலக ஓட்ட முடியும், நீ நிரந்தரமாக வாழ்வேன்னு பைபிளில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்கும் என்று யாக்கோபு சொல்கிறாரு. ஆனால் தான் கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாளிகையில் நம்ம சந்திப்போன்னு சொல்லு அப்படின்றாரு. அதனால் இந்த நாட்களில் என்னுடைய அன்பான தாழ்மையான வேண்டுகோள், கர்த்தருடைய வருகையை கொஞ்சம் யோசிங்க. அல்லவிட்டால் என்னுடைய வாழ்நாட்களில் என்னுடைய தீவெட்டி அணைந்து போயிடக்கூடாதுப்பா. அப்போ தீவெட்டி அணையாமல் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்கணும். அந்த எண்ணெய் எதற்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்கு அடையாளம். அந்த எண்ணெய் எதுக்கு அடையாளம்? அபிஷேகத்துக்கு அடையாளம். அப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை அபிஷேகத்தை கேளுங்க. ஐயோ எங்கள் சபையில் இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்கள் சபையில் இல்லைன்னா என்ன, பைபிளில் இருக்க அபிஷேகத்தை கேளுங்க. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாத்திரம் எப்பொழுதும் தாவீது சொல்வது போல என் பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பி வழியணும். ஆமென், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லக்கூடிய அளவில் உங்கள் அபிஷேகம் நிரப்பப்பட்டிருக்கணும். இதோ மணவாளன் வருகிறார். மணவாளன் வர நேரம் நைட்டில் வருகிறார், மிட் நைட்டில் வராரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் நம்ம மிட் நைட் ப்ரேயர் வாரியர்ஸ்னு ஒன்று வச்சுருக்கிறோம் நம்ம டீமில். அவங்க இரவில் 12 மணிக்கு 11:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ இந்த நாட்களில் விசுவாசிகளை நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்த நாட்கள் கிருபையின் காலத்தில் ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகையில் என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள் காணப்படணும். உம்முடைய வருகையில் எங்கள் குடும்பம் எல்லாம் காணப்படணும். யாரும் கைவிடப்பட்டுறக்கூடாது, வருகையில் கைவிடப்பட்டுறக்கூடாது. அவன் 10 பேர் ஆயத்தப்பட்டாங்க, 5 பேர் அவுட்டு. காரணம், அவங்களுக்கு நல்ல வஸ்திரம் இருந்தது, அவங்க காத்திருந்த டீமில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க விளக்குகள் எரியவில்லை. அவனுடைய விளக்குகள் எரியவில்லை. விளக்குகள் அணைந்து போய்விட்டது. எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசுவே என் விளக்குகள் அணையக்கூடாது, என் விளக்குகள் எப்போது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு சிறு கூட்டம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கப்பா. அவர்கள் விளக்குகள் அணையக்கூடாது, அவர்கள் விளக்குகள் அணையக்கூடாது. எப்பொழுதும் அவருடைய விளக்குகள் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், எரிந்து கொண்டே இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, மணவாளனாகிய இயேசுவே, உம்முடைய வருகைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும், சபைகளை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, பட்டணத்தை, குடும்பங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவரே, ஐயோ என் விளக்குகள் அணைந்து போய்விட்டது, கதவு பூட்டப்பட்டு விட்டது, எனக்கும் கதவை திறக்க வேண்டும் என்று யாரும் கதவுக்கு வெளியே நிற்க கூடாதப்பா. ஆண்டவரே, 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 பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்த போதனைகளை தொடர்ந்து நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு பலவீனமான சரீரங்களை பலப்படுத்தும். சமாதானம் இல்லாத குடும்பங்களுக்கு சமாதானத்தை தாரும். ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் வர பண்ணும். உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்.
ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்படி நாம மயப்படட்டும். ஓ காபால் யாஹாந்து பாதாலதானா மாரகா. கர்த்தருடைய சமாதானம் நதியை போல ஓடட்டும்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் சித்தமானால் ஆண்டவர் நடத்தினால் வருகிற நாட்களில் பரலோக ராஜ்யத்தை குறித்த தொடர்ந்து போதனைகளை கேட்போம். ஏன்னா நீங்களும் நானும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உன்னதத்துக்குரியவர்கள். ஆமென். அவன் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நான் மேலானவைகளை நாடுவேன், ஆனால் என்னுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை நடத்தி பாதுகாப்பார். கைகளை உயர்த்தி உங்கள் குடும்பத்தினரை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, எங்களுடைய குடும்பத்தினரை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, மீடியா டீம், வர்ஷிப் டீம், பிரேயர் டீம், இது மூணையும் சொல்லாமல் இருக்கக்கூடாது நீங்க. அப்புறம் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரியினுடைய நீட்ஸ் எல்லாவற்றையும் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம் சொல்லிட்டாலே போதும். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, நீங்க போன் எடுத்து யூடியூப்குள்ள போய் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் அப்படி டைப் பண்ண உடனே நம்முடைய சேனல் ஓப்பன் ஆகும். அங்க சப்ஸ்கிரைப் என்ற இடத்தை டச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. அனுதின ஆவியானவரோடு சாயங்கால கூட்டம் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதன் நிமித்தம் தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தியில், தெலுங்குல அந்த குறுஞ்செய்தியை கேட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தர் சித்தமானால் மீண்டும் நாளைக்கு நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கட்டும். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹalleluya, praise God. சேர்ந்து பாடுவோம். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். எனக்காய் வருகின்றவர் மிக விரைவில் வந்திடுவார். சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. சமீபமே முடிவல்லவோ நேசரை சந்திக்கவே. துயரத்தில் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். துயரத்தில் எனக்காக சிந்தினதால் தூய்மையாக்கி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு என்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்திடுவேன். தூதரோடு என்று அவரை நான் துதித்தென்றும் மகிழ்ந்து